த கிரேட் லெஜெண்டரி பாக்ஸர் முகமது அலி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நிமிஷ பயிற்சியையும் நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்கிட்ட நான் சொன்ன விஷயம் என்னன்னா, குவிட் பண்ணாத, இப்பவே வலி எல்லாத்தையும் தாங்கிக்கோ, அப்புறம் உன்னோட முழு வாழ்க்கைய நீ சாம்பியனா வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஏதாவது ஒரு ஸ்கில்ல விஸ்டரியா அச்சீவ் பண்ணோம்னா, ஏதாவது ஒரு பழக்கத்தை உருவாக்கணும்னா, இல்ல குவிட் பண்ணனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல பெட்டர் ஆகணும்னாலும் சரி, அப்போ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சி ப்ராசஸ் கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குதோ, அதை தினமும் ஃபாலோ பண்றதுல அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுக்கு பின்னாடி வேலிட் ரீசனும் இருக்கு. தினமும் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மனசே இருக்காது, டிசிப்ளினா இல்லாம இருக்கிறது, சுத்தமா மோட்டிவேஷனே இல்லாம இருக்கிறது, உண்மையில கன்சிஸ்டன்சியா இருக்கிறது. இந்த பழக்கம் யாரா இருந்தாலும் பல வருஷம் பிராக்டிஸ்க்கு அப்புறம் தான் ரொம்ப சுலபமா ஆகும். ஆனா அதிகமான ஆட்கள் ஆரம்ப காலத்துல இதை ஒரு நாள் கூட ரெகுலரா ஃபாலோ பண்றது கிடையாது. ஆர்சிபி வர்சஸ் குஜராத் மேட்ச்ல 55 பால்ல 109 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி என்ன சொன்னாரு தெரியுமா? உண்மையில சொல்லணும்னா இது கன்சிஸ்ட் எஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இது எப்படின்னா, ஈட், ஸ்லீப், ட்ரெயின் அண்ட் ரிப்பீட். நம்ம எல்லாருக்குமே டெய்லி கன்சிஸ்ட் எஃபோர்ட்ஸ் அண்ட் சரியான ஹேபிட்ஸோட பவர் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் இதை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்மளால கன்சிஸ்டன்சியா இருக்க முடியல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கோல்ஸ்க்காக நம்ம டெய்லி ஆக்ஷன் எடுக்கிறது கிடையவே கிடையாது. சரி, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நாம ஒரு ரியலிஸ்டிக் அண்ட் பிராக்டிக்கல் மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சனா ஆக முடியும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சனா மாற முடியும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 என்னன்னா, கிவ் யுவர் செல்ஃப் a realistic targets. நாம செய்யக்கூடிய முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்துல கன்சிஸ்டன்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம கிட்ட என்ன சொல்லுவோம்னா, நான் இந்த விஷயத்த இன்னையில இருந்து என்னோட வாழ்க்கை முழுக்க கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தினமும் காலையில சீக்கிரம் எந்திக்கிற பழக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா, அப்போ நீங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க, இனிமேல இருந்து நான் தினமும் காலையில சீக்கிரமா எந்திப்பேன், இனி நான் என்னோட முழு வாழ்க்கையை மாத்திருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்துல உங்களுக்குள்ள ஏகப்பட்ட மோட்டிவேஷன் இருக்கும். ஆனா நாள் போக போக நீங்க உங்க பழைய ரொட்டீனுக்குள்ள வந்துருவீங்க. அது ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா, நீங்க உங்களுக்குள்ள கொடுக்கக்கூடிய அந்த லைஃப் டைம் ப்ராமிஸ் இருக்குதுல்ல, அது பாசிபிளா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. எந்த விஷயம் பாசிபிளா இல்லையோ அந்த விஷயத்த குயிட் பண்றது தான் சரி. சோ இது உங்களையோ இல்ல உங்க கோல்லையோ ப்ராப்ளம் கிடையாது. ஆனா எது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அன்ரியாலிட்டிக்கலி அண்ட் ரொம்ப பெரிய டைம் பீரியட்ல இது நீங்க உங்ககிட்ட கொடுத்ததுதான். சோ நீங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதது என்ன அப்படின்னா, நான் இதை என்னோட வாழ்க்கை முழுக்க பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லணும்னா, இனி நான் ஒரு வாரம் மட்டும் காலையில சீக்கிரமா எந்திப்பேன் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் மேற்கொண்டு மற்ற விஷயங்களை செய்வேன் அப்படின்னு உங்ககிட்ட நீங்க சொல்லணும். இப்போதைக்கு என்னோட முழு ஃபோக்கஸும் நான் என்னோட ஒரு வாரத்துல வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட்ல கொடுக்கணும். உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் தான், ஒரு வாரம், ஒரு மாசம் எக்ஸெட்ரா. ஆனா ரொம்பவே லாங் டைமான பீரியட்ல கொடுக்காதீங்க. உங்களோட சேலஞ்சை வெறும் ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதை விட அதிகமா உங்க ஒரு நாளையும் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் நம்பர் 2, ஆக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் மோட்டிவேஷன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆக்ஷன் எடுக்க நமக்குள்ள மோட்டிவேஷன் வரணும்னு தானே யோசிக்கிறீங்க. இங்க தான் நீங்க கரெக்டா தப்பான ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. டோன்ட் வரி, எங்களுக்கும் முதல்ல இப்படிதான் தோணுச்சு. ஏன்னா எப்பவுமே நாம என்ன கேட்கிறோம்னா, ஹை மோட்டிவேஷன் இருக்கும்பொழுதுதான் நம்மள தானாவே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்போம். ஆனா உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, நம்ம மோட்டிவேஷனுக்கே வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக. அண்ட் பல தடவை மோட்டிவேஷன் வந்துடும், ஆனா நம்ம ஆக்ஷனே எடுக்காம இருந்துருவோம். பட் கைஸ், நம்ம லைஃப் டைமை இதே மாதிரி தான் வாழணுமா என்ன? அதாவது எப்ப மோட்டிவேஷன் இருக்கோ அப்பதான் வேலை செய்வேன்னு. இது ஒரு தப்பான யோசனை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உண்மையான மோட்டிவேஷன் ஆக்ஷன் எடுக்க புஷ் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா ஆக்ஷன் எடுக்க இன்னும் மோட்டிவேட் பண்ணணும், இன்னும் அதிகமா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. இதனாலதான் ஒர்க்காலிக் ஆட்கள் எப்பவுமே ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அண்ட் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆக்ஷன் எடுக்கிற பழக்கம் இருக்கும். ப்ரோகாட்டினேட், இப்ப செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அப்போ இந்த ஒரு டிப் உங்க லைஃப்ல யூஸ் ஆகும், மறந்துடாதீங்க. மோட்டிவேஷன் உங்களை ஆக்ஷன் எடுக்க மோட்டிவேட் பண்ணும். அதுக்கு பதிலா இந்த வார்த்தையை உங்க மனசுல எடுத்துக்கங்க. முதல்ல ஆக்ஷன் எடுக்கிறது உங்களை மேற்கொண்டு இன்னும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக புஷ் அண்ட் மோட்டிவேட் பண்ணும். அண்ட் இதை டூ சம்திங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்றதுக்காக உங்களுக்கு டேவிட் ஆலன் கிரியேட் பண்ண மினிட் ரூல் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அது என்னன்னா, உங்களுக்கு படிக்கிறதுல மனசு இல்ல அப்படின்னா நீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் வெறும் 2 நிமிஷம் மட்டும்தான் இதை படிப்பேன் அப்படின்னு. அதோட அதிகமாலாம் இல்லை,
அதோட நீங்க உங்க பெட்டை விட்டு எழுந்து உங்க டெஸ்க் வரைக்கும் போகும் பொழுது அண்ட் புக் திறக்கும் பொழுது அண்ட் 2 நிமிஷம் படிச்சதுக்கு அப்புறமா இன்னும் அதிகமா சான்ஸ் இருக்கு நீங்க அதை 30 மினிட்ஸ் வரை படிக்க. வெல், இது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இதுல கஷ்டமான விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், எடுக்கிறது. வெல், இதை நாங்க மட்டும் இல்ல, வேல் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கோச்சஸ் இதை தான் சொல்றாங்க. ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது மோட்டிவேட் பண்ணும், நம்மள இன்னுமே அதிகமா ஆக்ஷன் எடுக்க தூண்டும். அண்ட் நம்பர் 3, ஒர்க் ஹேபிட் அட் த டைம். நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு நல்ல ஹேபிட்டை ஃபாலோ பண்ண. அதே போல நம்ம கிட்ட ஒரு பெரிய லிஸ்டும் இருக்கும். அது என்னன்னா, கெட்ட பழக்கம் எதெல்லாம் நம்ம விடணும் அப்படின்னு. அண்ட் நாம என்ன முயற்சி பண்ணுவோம்னா, ஒரு நேரத்துல இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறலாம் அண்ட் நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. உதாரணத்துக்கு, இப்பத்துல இருந்து நான் போனை கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. தினமும் கொஞ்ச நேரம் படிக்கவும் செய்வேன், தினம் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், என்னோட கெட்ட அடிக்ஷனை விட்டுருவேன் அண்ட் தினம் 1 மணி நேரம் செல்ஃப் புக்கையும் படிப்பேன் அண்ட் தினம் என்னோட பேஷன் மேலையும் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன், ஹெல்த்தி டயட் மேலையும் பண்ணுவேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் நாம 10 விதவிதமான பழக்கத்தை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவோம். அண்ட் மேற்கொண்டு என்ன நடக்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஒரே நேரத்துல 10 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால கரெக்டா பண்ண முடியாம போயிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுல பெஸ்டான சரியான வழி என்னன்னா, ஒரே ஒரு ஹேபிட்டை மட்டும் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நீங்க தினம் கொஞ்ச நேரம் படிக்கணும்னா உங்க பேஷன் அண்ட் ஆம்பிஷன் மேல அது மேல நீங்க ஒர்க் பண்ண கன்சிஸ்டன்ஸா ஹேபிட்டா ஆக்கணும். வெறும் கொஞ்ச நாளைக்கு அதை சரியா பண்ணா உங்களோட 100% கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க மிச்சம் இருக்க ப்ராப்ளம் எல்லாம் அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றதுனாலேயே சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்க அந்த ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றதுனால சாம்பியன் ஆயிடுவீங்க அண்ட் அதுவே உங்க பழக்கமாகவும் மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு ஹேபிட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 4, ஃபாலோ யுவர் ஹார்ட்லெஸ், ஃபாலோ யுவர் மைண்ட் மோர். யாரெல்லாம் அவங்களோட லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அவங்க எப்பவுமே அவங்க மனசு அண்ட் மைண்ட் இதுக்கு நடுவுல ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, நம்ம லைஃபோட பர்பஸ்ஃபுல் டெசிஷன் நம்ம மனசு சொல்றபடியா எடுத்திருப்போம் அண்ட் லாஜிக்கல் டெசிஷன் நம்ம மைண்ட் சொல்றத வச்சு எடுத்திருப்போம். அப்படி உங்களோட மனசு நீங்க உங்களோட லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அது உங்களோட மனசோட டெசிஷன் தான். ஆனா நீங்க அந்த பெரிய இடத்துக்கு போகணும், அதாவது நீங்க அச்சீவ் பண்ண நினைச்ச அந்த பொசிஷனுக்கு போக ஒரு லாஜிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் பிளான் அவசியம். இதுக்காக உங்க மைண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தினம் ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்றது, இது எல்லாமே ஒரு ரீப்ரேட்டிவ் ப்ராசஸ். அண்ட் நம்ம மனசுக்கு ரிப்பிட்டேட்டிவ் ஆன விஷயத்த செய்யறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால நம்ம மனசு என்ன சொல்லும்னா, போதும்பா இதுக்கு மேல இதை நீ செய்யாத அப்படின்னு, இந்த வேலையை செய்ய மனசே இல்லை அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட மனசு நம்மளை வேலை செய்யாம தடுக்கும். அந்த நேரத்துல நாம ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. வெல் கைஸ், இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம மனசு பொதுவா என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட வேணாம்ப்பா இதை செய்யாத அப்படின்னு சொல்லி உங்க மனசு சொல்லும். ஆனா நம்ம மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, அட செஞ்சிரு அப்படின்னு சொல்லும், இது உனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லும். ஆனா 99% ஆன ஆட்கள் இந்த மாதிரியான நேரத்துல அவங்க மனசு சொல்றதை தான் கேட்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் மீடியாக்கர், அதாவது அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாவே ஒரு சாதாரணமான மனுஷனாவே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அதுவே நீங்க ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பர்சனா இருந்தா உங்க மனசு சொல்றதை கேட்காம 100ல 99 தடவை உங்க மைண்ட் சொல்றதை கேளுங்க. ஸோ உங்க மனசு சொல்றதை விட மைண்ட் சொல்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டெசிஷனா இருக்கும். அண்ட் நம்பர் 5, கன்சிஸ்டன்சி இஸ் போரிங். விராட் கோலி என்ன சொல்றாருன்னா, கன்சிஸ்டன்சி ஒரு போரிங்கான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற பழக்கம் என்னைய இந்தியன் டீமோட கேப்டனா ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்கறதுக்கோ இமேஜின் பண்றதுக்கோ ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். பல வருஷத்துக்கு ஒரு விஷயத்த செய்யறது, ஆனா ஒரு வருஷத்துக்கு அதே வேலையை செய்யறது ரொம்பவே போரிங்கா ஆயிடும். உங்களுக்கு அந்த விஷயம் எவ்வளவுதான் பிடிச்சிருந்தாலும் சரி, இதுதான் ஹியூமனோட நேச்சர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு சாக்லேட், பீஸா அண்ட் பிரியாணி ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபுட்ஸை நீங்க 3 வேளைக்கும் ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே இந்த விஷயத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எந்த ஒரு ஹேபிட் ஆர் ஒர்க் உங்களுக்கு ஹார்ட் அண்ட் போரிங்கா தெரியுதோ அந்த விஷயத்த எப்படி லாங் டைமுக்கு ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிங்க. கன்சிஸ்டன்சியா ஒரு வேலை செய்ய போரிங்கா இருக்கும், அந்த மாதிரி டைம்ல ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கும். எப்ப நம்ம மனசு விடுதோ, எப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு மனசு இல்லாம போகுதோ அப்ப நீங்க யோசிங்க, அந்த வேலையை நீங்க செய்வீங்களா இல்ல நாளைக்கான்னு யோசிங்க. எப்படி இந்த வேலையை செஞ்சாலும் போரிங் அண்ட் ஹார்டா தான் இருக்க போகுது, அதனால இந்த வேலையை செய்யாமலே இருந்துடலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த வேலையை நீங்க செய்யாம போயிட்டீங்கன்னா நீங்க முன்னாடி மாதிரியா ஆயிருவீங்க. சோ இந்த இடத்துல நீங்க மெச்சூரா யோசிங்க.
போரிங்கா இருக்கா இல்லையாங்கிறது மேட்டர் கிடையாது. இங்க விஷயம் என்னன்னா, நீங்க கன்சிஸ்டன்ஸா அந்த வேலையை செஞ்சீங்களா அப்படிங்கறதுல தான் இருக்கு. இந்த போரிங்கான விஷயத்த நீங்க டெய்லி கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த விஷயம் தான் நாளைக்கு உங்களை ஒரு சாம்பியனா கிரியேட் பண்ணும். ஒரு முகமது அலியா, ஒரு விராட் கோலியா. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம கன்சிஸ்டன்சியா இருக்கக்கூடிய பர்சனா மாற நாம 5 ட்ரிக்ஸ் பார்த்தோம். கண்டிப்பா இந்த 5 ட்ரிக்ஸையும் உங்க லைஃப்ல யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் பெட்டரான ஒரு நிலைக்கு மாறும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு அமேசிங்கான கண்டென்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை.